ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், கலர் பேப்பர்ஸ் கொண்டு வந்திருக்கிறா. ஸோ இதை வச்சு அவள் ஏதோ பட்டர்ஃப்ளை கிராஃப்ட் பார்த்தாலாம். ஸோ அது எப்படி பட்டர்ஃப்ளை பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் இருக்கா. அந்த பட்டர்ஃப்ளை மேக் பண்ணி நம்ம வீட்டிலலாம் அழகாக வாலில் எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கலான்னு சொல்லியிருக்கா. சரி, அவள் கூட சேர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பட்டர்ஃப்ளையா, சூப்பர் சூப்பர்க்கா, எனக்கு சொல்லி கொடுங்கக்கா. யூனியக்கா, எனக்கும் சொல்லி கொடுங்கக்கா. எனக்கு பட்டர்ஃப்ளை ரொம்ப பிடிக்கும், செஞ்சு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. எனக்கு 2 பேருக்கும் சொல்லி கொடுங்க. எனக்கு வருஷாக்கு 2 பேருக்கும் பட்டர்ஃப்ளை செஞ்சு கொடுங்க. நான் செஞ்சு பார்க்குறேன். நானும் செஞ்சு பார்த்து வாலில் ஒட்டுறேன். அழகாக இருக்கான்னு பார்க்கலாம். யூனியக்கா, நானும் செஞ்சு வாலில் ஒட்டுவேன். ஸோ எல்லாருக்கும் சொல்லித்தாங்க, நாங்கள் பார்க்கலாம். சரி, ஓகே ஓகே ஓகே. உங்கள் 3 பேருக்கும் நான் சொல்லித்தரேன். 3 பேரும் செய்யுங்க. செஞ்சுட்டு நம்ம வால் பின்னாடி தூண் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணலாம். யார் அழகாக இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே குட்டீஸ், வீடியோ பார்க்குற குட்டீஸ் நீங்களும் இதுக்கு ரெடி ஆகுங்க. ஒன்றுமே தேவையில்ல, ஒரு சிசர் இருந்தால் போதும். ஏன்னா பட்டர்ஃப்ளை கட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு கலர் பேப்பர்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் இந்த வால் கலரில் ஒட்டும் போது கலர் பேப்பராக இருக்கும் போது சூப்பராக இருக்கும் வால் பேஸ்ட் பண்ணும் போது. ஸோ வந்து இப்போ நான் அந்த எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இதே மாதிரி கட்டமாக இருந்தால் போதும். இப்போ வந்து அதே மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லோ இருக்குது, அண்ட் தென் பிங்க் இருக்குது, ப்ளூ இருக்குது, பச்சை இருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து இது நடுவில் தான் நம்ம வந்து ட்ராயிங் பண்ண போகிறோம். ட்ராயிங் பண்ணிட்டு கட் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இது இப்போ இந்த எல்லோ பேப்பரை எடுத்துகிட்டு நடுவில் தான் பாருங்கள், இதே மாதிரி குச்சி மாதிரி பெருசாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வின்ஸ் வைக்கணும். வின்ஸ்னால் ரெக்கை, இந்த சைடு ரெக்கை வச்சு அதுக்கப்புறம் இந்த சைடு அதே மாதிரி ரெக்கை வைக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் பட்டர்ஃப்ளை. அதுக்கப்புறம் உள்ளே உங்களுக்கு டிசைன் வேணுன்னா அந்த டிசைன் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் இப்போ இதில் மெயின் என்னன்னா இதே மாதிரி கரெக்டாக பார்த்து கட் பண்ணணும். ஸோ கட்டிங் தான் இதில் ரொம்ப முக்கியம் பட்டர்ஃப்ளைக்கு. கட்டிங் ஒழுங்காக இல்லைன்னா வேறு மாதிரி வந்து பட்டர்ஃப்ளை வந்துடும். ஸோ வந்து உங்களுக்கு அழகாக 2 கொம்பு மாதிரி வச்சு அண்ட் தென் வந்து விங்ஸ் பண்ணிவிட்டு விங்ஸ் நல்லா அழகாக ஷேப்பாக கட் பண்ணிங்கன்னா அழகாக பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். இது வந்து சிம்பிள் பட்டர்ஃப்ளை. நிறைய விதவிதமான பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள் செஞ்சு பாருங்கள். இதோ பாருங்கள், பின்னாடி திருப்பி காட்டுறோம். இதோ பாருங்கள், அழகாக பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குதா. அண்ட் தென் நடுவில் ஒரு குட்டி விங்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதுக்காகவும் உள்ளே வந்து ஒரு ஹோல் போட்டு நான் இதை கட் பண்ணுறேன். அப்போ தான் நல்லா தெரியும். இருங்க, ஒரு சைட் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடும் ஹோல் போட்டு அப்படியே சுற்றி கட் பண்ணிடுறேன். உங்களுக்கு டிசைனாக பட்டர்ஃப்ளை வேணால் அதுக்கு டிசைனாக ட்ரா பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கணும். இது வந்து சிம்பிள் பட்டர்ஃப்ளை தான், சிம்பிள் ட்ராயிங். இதோ பாருங்கள், செம்ம அழகாக இருக்குல்ல. இருங்க, இது இன்னும் கொஞ்சம் கட் பண்ணுறேன். ஓகே, வச்சு பார்க்குறேன். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நடுவில் கம் பேஸ்ட் பண்ணி அப்படியே வாலில் ஒட்டணும். இதோ பாருங்கள், வாவ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. செம்மையாக பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் நீங்கள் பட்டர்ஃப்ளைக்கு நடுவில் தான் ஒட்டணும், ஃபுல் பட்டர்ஃப்ளை ஒட்டக்கூடாது. ஓகே சாரா, இந்த பிங்க் உனக்கு, நீ பட்டர்ஃப்ளை பண்ணு. வர்ஷா, இந்த ஆரஞ்சு கலர் உனக்கு, நீ பட்டர்ஃப்ளை பண்ணு. அண்ட் தென் குட்டியால் இரு, உனக்கு ஒரு கலர் எடுக்கிறேன். ஓகே, க்ரீன் கலர் கிடச்சிருக்கு. ஸோ நீ இந்த க்ரீன் கலரில் பட்டர்ஃப்ளை பண்ணு. உங்களுக்கு என்ன பட்டர்ஃப்ளை தோணுதோ, ஆனால் என்ன மாதிரி செய்யக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க. அண்ட் தென் இந்த ப்ளூ கலர் இருக்குது, இது வந்து எனக்கு. ஓகேவா? பட்டர்ஃப்ளை செஞ்சுட்டு என்கிட்ட காட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வாலில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? குட்டியாலே செய்யி. ஐயே, என்னடா எனக்கு க்ரீன் கலர் வந்திருக்கு. எங்கேயாவது க்ரீன் கலரில் பட்டர்ஃப்ளை இருக்குமா? சரி, ஓகே, பட்டர்ஃப்ளை தான் கலராக இருக்குமே. சரி, ஓகே, நான் செஞ்சு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு அட்டை மாதிரி எடுத்துகிட்டு அது மேலே ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, நடுவில் ஏதோ ஒன்று வரைய சொன்னாங்க. ஸோ நடுவில் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை 2 சைடாக போட போகிறேன். யூனியக்கா ஒன்றே போட்டாங்கல்ல, நான் அழகாக இதே மாதிரி 2 மாதிரி போட்டு கொம்பு போட்டுற போகிறேன். வா, என் க்ரீன் கலர் பட்டர்ஃப்ளை செம்மையாக இருக்குல்ல. இப்போ சிம்பிள், இது கட்டிங் தான். அதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிட்டேன். திருப்பி பார்க்குறேன், பட்டர்ஃப்ளை மாதிரி தெரியல. ஸோ இந்த விங்ஸை 2ஆக கட் பண்ணிடலாம். இந்த சைடும் கட் பண்ணிடுறேன். வா, கட் பண்ணிட்டேன். இப்போ பார்க்குறேன், வா, எனக்கு அழகாக பட்டர்ஃப்ளை மாதிரி வந்திருக்கு. வா, குட்டியாளுக்கு அழகாக வந்திருக்குல. ஸோ எனக்கு இப்போ இந்த ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். எப்பயுமே நடுவில் இதேமாரி பண்ணணும். அதேமாதிரி நடுவில் ஒல்லியாக பண்ணிவிட்டேன். என் பட்டர்ஃப்ளை வந்து இப்போ நான் இது என்ன மாடல் பண்ணுறது. ஓகே, இப்படி போட்டுடலாம். ஃப்ளவர் பட்டர்ஃப்ளை மாதிரி போட்டுடலாம்.
அப்புறம் அப்புறம் என்ன பண்ணணும், 2 கொம்பு. ஏன் பட்டர்ஃப்ளை கொம்பு சுழிக்கல, நீட்டு கொம்பு வச்சுருக்கு. ஓகே, இது கட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கட் பண்ணிட்டேன். ஐயே, திருப்பி பார்த்தா கரப்பாம்பூச்சி மாதிரி எனக்கு தெரியுது. பட்டர்ஃப்ளையா கரப்பாம்பூச்சியா? ஐயா, சரி, ஏதோ நான் ரெடி பண்ணிட்டேன். யூனியக்கா, நான் ரெடி பண்ணிட்டேன். வாவ், 2 பேருமே செம்மையாக பண்ணியிருக்காங்களா. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பிங்க் வேணாம், நான் யூனியோட ப்ளூ எடுத்துக்கிறேன். ப்ளூ தான் பெருசாக இருக்குது. ஓகே, இப்போ ப்ளூ எடுத்து 2ஆக மடிச்சிட்டு இப்போ இதை என்ன பண்ணுவோம், உள்ளே ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரியும் வைக்கலாம். ஸோ பிங்க்கும் எடுத்துகிட்டு 2ஆக மடிக்கலாம். யூனி, நான் புது மாடல் பட்டர்ஃப்ளை பண்ணியிருக்கேன். யூனி, நான் உனக்கு உன் பிங்க்கையும் கொடு, உன் ப்ளூவையும் கொடு, 2த்தையும் எடுத்து வைக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இப்படி 2ஆக மடிச்சிட்டு, ஆக்சுவலி இப்படி தான் ஒரிஜினல் பட்டர்ஃப்ளை பண்ணுவாங்க யூடியூப்லலாம். அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு குட்டி விங்ஸ் மாதிரி பெரிய விங்ஸ் வச்சுட்டு இதோ பாருங்கள், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்புறம் அப்படியே வந்து என்ன பண்ணணும், கீழேயா இறக்கி கீழே ஒரு விங்ஸ் மாதிரி வச்சா தான் பட்டர்ஃப்ளை லுக்கு வரும். இதோ பாருங்கள், எவ்வளோ அழகாக பட்டர்ஃப்ளை மாதிரி இப்போவே தெரியுதா. அண்ட் தென் கொம்புக்கு வந்து இதேமாதிரி நீட்டாக போட்டால் போதும். அதே தான் இந்த பிங்க் பேப்பரை எடுத்து இப்போ நான் பண்ண மாதிரி பெரிய விங்ஸ் வச்சுட்டு கீழே வந்து குட்டி விங்ஸ் வைக்கணும். அண்ட் தென் இதுக்கும் கொம்பு மாதிரி நீட்டாக விட்டால் போதும். அதை இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து இந்த பிங்கை கட் பண்ணலாம். யூனி, இந்த பட்டர்ஃப்ளை தானே, நீ வேறு ஏதோ சொல்கிறியாட்டக்க நினச்சேன். இது நான் யூடியூப்லேயே நிறைய பார்த்துருக்கேன் யூனி. ஸோ எனக்கு இது புரியும், நான் பண்ணி காட்டுறேன். இந்த பட்டர்ஃப்ளை வந்து ஏன் நான் 2 எடுத்தேன்னா, இது பட்டர்ஃப்ளைக்குள்ளே பட்டர்ஃப்ளைவாக வரும். நம்ம பட்டர்ஃப்ளைக்குள்ளே பட்டர்ஃப்ளையாக பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை தனித்தனி பட்டர்ஃப்ளையாக வச்சுக்கலாம். இருங்க, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்கள், அழகாக எவ்வளோ அழகாக இருக்குது பட்டர்ஃப்ளை லுக்கு. இப்போ இந்த ப்ளூவும் கட் பண்ணியாச்சு. இதோ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பட்டர்ஃப்ளை. இதோ பாருங்கள், பட்டர்ஃப்ளைக்குள்ள பட்டர்ஃப்ளை வேணும்னா இதை அப்படியே நடுவில் பேஸ்ட் பண்ணிட்டோன்னா அழகாக இருக்கும். பாருங்கள், டபுள் கலர் பட்டர்ஃப்ளை மாதிரி செம்மையாக இருக்குல்ல. யூனி, இங்கே பாரு, டபுள் கலர் பட்டர்ஃப்ளையாக வச்சுக்கலாம், தனித்தனியாகவும் வச்சுக்கலாம். குட்டியால் கூடுவான் பச்சை பட்டர்ஃப்ளை கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நடுவில் ஒட்டணும். அப்போ தான் வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி விங்ஸ் பறக்கும். நடுவில் மட்டும்தான் ஒட்டணும். அண்ட் தென் வருஷம் பட்டர்ஃப்ளை கூட, சரி, உன் கருப்பாம்பூச்சி கூட ஒட்டி பார்ப்போம். சும்மா நல்லா இருக்குது, பட்டர்ஃப்ளை தான், சும்மா கிண்டல் பண்ண வருஷம். அண்ட் தென் நம்ம சாரா பண்ணது செம்மையாக இருக்குல்ல. டபுளாகவும் வச்சுக்கலாம், சிங்கிள் தனித்தனியாகவும் வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இது இப்போ வீடு பெருசாக இருக்கிறதுனால நம்ம தனித்தனியாக வைக்கலாம். ஓகே, நடுவில் மட்டும்தான் ப்ளேஸ் பண்ணணும். நடுவில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒட்டிக்கலாம். வாவ், செம்மையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், நடுவில் கம்மை தவிர இந்த 2 சைடையும் இப்படி மடித்து விடணும். அப்போ தான் பட்டர்ஃப்ளை இதை பாருங்கள் இப்படி பிடிச்சி பறக்கிற மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ இப்போ வந்து குட்டியாளுக்கும் இதே மாதிரி 2 சைடு இப்படி மடித்து விட்டுடலாம். வருஷா பட்டர்ஃப்ளையும் இப்படி மடித்து விட்டுடலாம். அப்போ தான் அழகாக இருக்கும். வா யூனியக்கா, செம்மையாக இருக்குக்கா. நம்ம வீடு ஃபுல்லாக வால் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளையாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. எல்லோ கலர், ப்ளூ கலர், பிங்க் கலர்ன்ட்டு அழகாக இருக்குது. செம்ம பட்டர்ஃப்ளையாக இருக்குது. என்னிட வருஷம் தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் தானே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நல்லா ட்ரை பண்ணி வாலில் ஒட்டி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் பட்டர்ஃப்ளை பண்ணுறோம், செம்மையாக இருக்குது. நீங்களும் சும்மா வருது இல்லை, வீட்டில் ஃபோன் பார்த்துட்டே இருக்காமல் அதேமாதிரி பட்டர்ஃப்ளை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், என் பட்டர்ஃப்ளை க்ரீன் கலர் பட்டர்ஃப்ளை, எல்லோ, பிங்க்கு, ப்ளூ செம்மையாக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.